श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. प्रभावपद्धति श्लोकं 91. अन्येषु पद्मा कमलासनाद्यै रङ्गेषु रङ्गाधिपतेश्रितेषु पदावनि त्वामधिगम्य जातं पदं मुरारेरधिदैवतं नः. பதபதார்த்தம் பதாவனி ஏ பாதுகையே, அந்யேஷு திருவடிகளை காட்டிலும் வேறான, ரங்காதிபதேகே ஸ்ரீ ரங்கநாதனுடைய, அங்கேஷு அவயங்கள், பத்மா மகாலட்சுமி என்ன, கமலாசன பிரம்மா என்ன, ஆத்யைஹி இவர்கள் முதலானவர்களாலே, ஸ்ரிதேஷு அடையப்பட்டபோது, முராரேகே பெருமாளுடைய, பதம் திருவடியானது, துவாம் உன்னை, அதிகம்ய அடைந்து, நக எங்களுக்கு, அதிதைவதம் ஆராதிக்க தகுந்ததாக, ஜாத்தம் ஆயிற்று அப்படின்னு சாய்க்கிறார். இப்போன ஸ்லோகத்தில் காப்பாற்றுறதுன்ற விஷயம் பாதுகையோடு தான் முடியறது அப்படின்னு. இப்போ அதோட நீட்சியாக தான் இந்த ஸ்லோகமும் அமையிறது. அதாவது பெருமாளோட அங்கங்கள் ஒருத்தர் இது எனக்கு சொந்தம், இது எனக்கு சொந்தம்னு அவள் அந்த அங்கங்களை எடுத்துக்கிறாள். நமக்கு தெரியும், அகலகில்லே நிறையும் என்ற அலர்மேல் மங்கையுரை மார்பான்னு பிராட்டியானவள் வக்ஷஸ்தலத்தில் இருக்கா. இது ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த பார்க்கடலை கடைஞ்சு மகாலட்சுமி அதுலேருந்து வெளியில் வரும்போது ஒருத்தரையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே வரா. இவர் வேண்டாம், ஏன்னா இவர்கிட்ட இந்த குணம் இல்லை, இவர் வேண்டாம், இவர்கிட்ட இந்த குணம் இல்லை அப்படின்னு ஒருத்தரையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே வந்து பரிபூர்ணனாக இருக்கிற ஒருத்தர் தான் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது பெருமாள் அங்கே இருக்கார். அதனால் நேராக போய் பெருமாளோட அக்ஷஸ்தலத்தில் உட்காந்துக்கிறார். ஆக அது ரொம்ப அழகாக இருக்கும். பின்னாடி எங்கேயான சந்தர்ப்பம் வந்ததுன்னா அதெல்லாம் மட்டுமே நம்ம தனியாக எடுத்து ஒரு தடவை சேவிக்கலாம் அடியே. ஆக இந்த மகாலட்சுமியானவள் பெருமாளோட வக்ஷஸ்தலத்தில் இருக்கா, மார்பில் இருக்கா. ஸோ இப்போ நாபியில் பார்த்தா பையன் இருக்கார், வலது பக்கத்தில் பார்த்தா பேரன் இருக்கார். பேரன் யார் அப்படின்னா, நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான் முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான்னு பெருமாளோட புள்ளன்றது பிரம்மா, அவர் நாபியில் இருக்கார். பேரன்றவர் சங்கரனார், அவர் வலது பக்கத்தில் இருக்கார். திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீராம விண்ணகரம் பாசுரத்தில் இது அழகாக நமக்கு இதோட அப்படியே அந்த சாராம்சம் எடுத்து கொடுத்துருப்பார். பிறைதங்கு சடையானை வலத்தே வைத்து பிரமனை தன்னுந்தியிலே தோற்றுவித்து கரைதங்கு வேற்றடங்கண் திருவை மார்பில் கலந்தவன் தாழ் அணைகிற்பீர் அப்படின்னு பிறைதங்கு சடையானை, அதாவது சிவபெருமானை வலத்தே வைத்து பிரம்மனை உந்தியிலே தோற்றுவித்து வேற்றடங்கன் திருவை மார்பில் கலந்தவன் அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் ஒரு ஒருத்தருக்குன்னு அவர் கொடுத்துட்டார். இந்த பர்டிகுலர் பாசுரத்துக்கு வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக என்ன சாய்ச்சிருப்பார்னா, பிள்ளையோ ரஜோகுணம் நிறைந்தவன், பேரனோ தமோகுணம் நிறைந்தவன், ஏன் வலப்பக்கத்தை சிவனாருக்கு கொடுத்தார் அப்படின்றதுக்கு ஒரு சுவாரஸ்யமான வியாக்கியானம் சொல்லுவாள். என்னென்னா, தனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கொடிய தவம் பண்ணி அதனால் ஏற்பட்ட தாபம் தாங்காமல் அந்த பிறையை தலையில் வச்சுருக்கிற பேரக்குழந்தை, அதாவது இந்த தாத்தா வேணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு பேரக்குழந்தை. எப்போவுமே பிள்ளையோட பேரை ரொம்ப செல்லம் ஜாஸ்தி எல்லாருக்குமே, அதனால் தூக்கி வலது பக்கம் வச்சுட்டாராம். அதனால் இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு அவயத்தை பெருமாள் கொடுத்துட்டார். இப்போது இவெல்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஓடி பிரம்மா உந்தியில் இருக்கார், ஓடி தாயார் வக்ஷஸ்தலத்தில் ஏறி உட்கார்ந்துண்டா, ஓடி பேரனான சிவபெருமான் வலது பக்கத்தில் உட்கார்ந்துட்டார். இப்போ இவெல்லாம் பெருமாளை அடைஞ்சு ஒவ்வொரு அங்கத்தை எடுத்துட்டு சொந்த கொண்டாடுறா. இப்போது என்னை தூக்கிக்கோ அப்படின்னு வலது பக்கம் உட்கார்ந்த சிவபெருமான், என்னை வச்சுக்கோ அப்படின்னு உந்தியில் உட்கார்ந்த பிரம்மன் இவெல்லாம் கேட்டதுனால தூக்கி வச்சுன்ட்டார் வக்ஷஸ்தலத்தில் பிராட்டி எல்லாரையும். இப்போ இங்கேருந்து இவர் கிளம்பி போய் பாதுகை கிட்ட கேட்குறாரா, என்னை தூக்கிக்கோ அப்படின்னு. அதாவது என்னென்னா, இவாள்லாம் பெருமாளை அடைஞ்சு நிற்கிறா, அப்பேற்பட்ட பெருமாள் ஒன்றை அடைஞ்சு நிற்கிறார் அப்படின்றார். இப்படி எல்லாருக்கும் இடத்த கொடுத்த பெருமாள் உன்கிட்ட ஒரு இடம் தேடி வரார்.
திருவடிக்கான இடம்ன்றது பாதுகை தான். பெருமாள் வந்து அந்த பாதுகையை அடைய வேண்டி, ஏன்னா நம்ம இங்கேருந்து போய் தான் அவர் வந்து பாதுகையை சேர்த்துக்கணும், அதனால் அவர் போய் அடைந்து நிற்கிறார் அப்படிங்கிறார். துவாம் உன்னை அதிகம்ய அடைந்து அப்படின்னு. ஆக மற்றவா எல்லாரும் என்னை சேர்த்துக்கோன்னு பெருமாளை தேடி ஓடி வரா, ஆனால் பெருமாளானவர் என்னை சேர்த்துக்கோன்னு பாதுகையை தேடி போகிறார். ஆக அப்பேற்பட்ட பாதுகையான நீ எங்களுக்கு ஆராதிக்க தகுந்தவளாக இருக்கிறாய். அதிதைவதம் ஆராதிக்க தகுந்ததாக பெருமாளுடைய திருவடியானது உன்னை அடைந்து எங்களுக்கு ஆராதிக்க தகுந்ததாக ஆயிற்று அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி சாய்க்கிறார். இதில் ஒரு அகெயின் அந்த சுவாபதேசம், அந்த உட்கருத்து அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏன் எல்லாரும் இந்த திருவடியை கொண்டாடுறா? எவ்வளோ பெருமாளுக்கு வந்து இந்த மாதிரி அங்கங்கள் முழுக்க எல்லாரும் இருந்தால் கூட ஏன் எல்லாரும் திருவடியை கொண்டாடுறா அப்படின்னா, அதுக்கு நம்மாண்டவன் சாய்க்கிறார், ஆழ்வார் திருவடியை கொண்டாடினர், அதனால் எல்லாரும் திருவடியை கொண்டாடுறான். ஆழ்வார்கள் சொல்லி கொடுத்த வழியினால், ஆழ்வார்கள் அதுக்கு ஏத்தத்தை கொடுத்ததுனால தான் எல்லாரும் திருவடியை கொண்டாடுறா. இதில் இன்னொரு அழகான ஒரு உட்கருத்து என்னன்னா, இவா எல்லாரும் பெருமாளை தேடி வரா, ஆனால் பெருமாளானவர் பாதுகையை தேடி போகிறார் அப்படின்னு. ஆக இதில் இன்னொரு சுவாரஸ்யம் அதுதான் என்னென்னா, எல்லாரும் பெருமாளை தேடி வரா, ஆனால் பிரபந்தம் முன்னாடி போகும், பெருமாள் பின்னாடி போவார். ஆழ்வார் கோஷ்டி முன்னாடி இருக்கும், பின்னாடி பெருமாள் போவார். எல்லாரும் பெருமாளை தேடி ஓடி வந்து ஒரு பார்ட் எடுத்துக்கிறா, ஆனால் பாதுகையை நம்ம உருவகப்படுத்துறது ஆழ்வாரா. அந்த ஆழ்வார் கோஷ்டி பின்னாடி என்னை சேர்த்துக்கோன்னு பின்னாடி பெருமாள் போகிற மாதிரியான ஒரு சுவாபதேசமும் இதுக்கு இருக்குது அடியேன். ஆக ஆழ்வார்கள் நோக்கி தான் எப்பவுமே பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறது. மற்றவா எல்லாருக்கும் இடம் கொடுக்குற பெருமாள் எனக்கு ஒரு இடம் கூட அப்படின்னு யாரை போய் கேட்குறார் அப்படின்னா, பாதுகையை, அதாவது ஆழ்வார்களை தான் அப்படிங்கிறது இதுக்கான ஒரு உட்கருத்தாக அமையிறதடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.